எப்படி இருக்கீங்க? மழையெல்லாம் எங்க ஊர் சைட்லாம் ரொம்ப பலமான ஒரு மழையா இருக்கு. அந்த மழையோட தான் நாங்க வந்து இப்ப என் காலேஜுக்கு போயிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளவு மழைன்னு பாருங்க. சரியான மழையா இருக்கு. இன்னைக்கு லீவ் விட்டுடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க. ஏண்டி? ஆமா, காலையில இருந்து நியூஸ் பார்த்தா ஒண்ணும் சொல்ல. காலையில நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி லீவ் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா பார்த்தா லீவே விடல அவங்க. சரி ஓகே, என்ன பண்றது, அப்புறம் நம்ம வந்து ஒர்க்க பார்த்து தானே ஆகணும் அப்படின்ட்டுன்னு நாங்களும் ஒரு வழியா கிளம்பிட்டோம். என் காலேஜ்லயும் நிறைய ஒர்க் இருக்கு. சரி ஓகே, போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலான்ட்டுன்னு இன்னைக்கு நாங்க 2 பேரும் கிளம்பியாச்சு. பாருங்க, ரோடு கூட தெரியாத அளவுக்கு ஒரு மழையா இருக்கு. எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மோசமான ஒரு வானிலையா இருக்கு. இந்த டைம்ல தான் நிறைய பேருக்கு ஃபீவர்லாம் வரும். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீகாஷனா நம்ம ஏதாவது டேப்லெட்ஸ் எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம கடைக்கு போறது இதெல்லாம் வச்சுக்காம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஃப்டியா இருந்துக்கிறதுக்கு பார்க்கணும். அது மாதிரி வண்டியிலையும் 2 வீலர்ல போறவங்கலாம் கொஞ்சம் வந்து சேஃபா இருங்க. எப்போதுமே மழை, 2வது மழை எப்போ வரும் அப்படிங்கறதும் தெரியாது. இந்த கார்த்திகை மாசம்லாம் அப்படிதான் இருக்கும். அதனால வந்து எனி டைமும் வந்து வண்டியில வந்து ஹெல்மெட் எப்படி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ரெயின் கோட் அப்படிங்கிறது அவசியம் நமக்கு. அதனால ஜென்ஸ் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, லேடிஸ் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, கேர்ள்ஸ் போறாங்க. எல்லாருமே சேஃபா இருங்க இந்த மழையில. நம்மளை நம்பிதான் நம்ம ஃபேமிலி இருக்கு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால நம்ம சேஃப்டி முக்கியம். நம்ம நல்லா இருந்தோம்னா நம்ம ஃபேமிலிய நல்லாவே பாத்துக்கலாம். பாருங்க, ரோடுமே சரியில்லை. இந்த லைன்லாம், எங்க லைன் போறது ரோடு அங்கங்க இந்த ஈசிஆர் ரோட்டு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈசிஆர் ரூட்ல ரோடு போடுறதுனால எங்க லைனுமே சரியில்லை. இப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் லீவ் கிடைச்சதும் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. ஆனா 2 நாள் லீவு தான் மயிலாடுதுறை மாவட்ட பள்ளி கல்லூரிக்கெல்லாம். இன்னைக்கும் அதே மாதிரி லீவ் விடுவாங்கன்னு நினைச்சேன், விடல. ரோடெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. மோசமான ஒரு இது வந்து நைட்ல எல்லாம் டிராவல் பண்ணாங்களா ரொம்ப கஷ்டம். இந்த லைன்லாம் எங்க போறது, நம்ம வந்து போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழி வச்சிருப்பாங்க, அப்புறம் திரும்பி வர்றப்ப ஒரு வழி இருக்கும். எந்த வழியில வர்றது எதுல போறதுன்னே தெரியாது. திடீர்னு மாத்தி வச்சிருப்பாங்க. நான் காலேஜ் போயிட்டு போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு லைனா விட்டுருப்பாங்க. வரப்ப திருப்பி வந்து நாங்க வேகமா வருவோம், பார்த்தா எங்கேயோ ஒரு இதுல வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. பாருங்க, எல்லாம் வைப்பர் பயங்கரமா வேலை செய்யுது எல்லா வண்டிக்கும். வண்டிலையும் வந்து இப்ப சேஃபா போங்க. டிரைவ் பண்றவங்கள ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா வந்து பிரேக் பிடிக்காது, கிரிப்பு இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் லெவலா ரொம்ப கான்சியஸா வண்டியை வந்து டிரைவ் பண்ணணும் நீங்க. பாருடி எவ்வளவு நல்ல மழையா இருக்கு. ஆமா, இவங்க லீவ் விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம லீவை தான் எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் நமக்காக பணிகளும் காத்துக்கிட்டே கிடக்கு. அதனாலதான் சரி ஓகே, என்னதான் மழை இருந்தாலும் நம்ம போவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இந்த டயத்துலாம் பாத்தீங்கன்னா இதுக்கு கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப பாவம். நாங்களே சாப்பிட்றப்பெல்லாம் யோசிப்பேன். நான் சாப்பிட்றப்ப யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னா, இப்ப நம்ம நிம்மதியா வீட்டுல உட்காந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம். இந்த நேரம் வந்து எத்தனை பேருக்கு உணவு இல்லாம எவ்வளவு பேர் இந்த மழையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கறத யோசிப்பேன் நானு. இந்த நேரத்துல நம்ம கடவுளையும் வேண்டிக்கணும், எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி,
நாய்கள் இந்த மாதிரி இனங்கள்லாம் வீட்டுல வளர்க்கறதுனா கூட பிரச்சனை இல்லை. அவங்க வந்து எல்லாம் சேஃப்டியா பாத்துப்பாங்க. ஆனா ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் பாவம், ரொம்ப பாவம். அதனால வந்து அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அதுங்களுக்கும் இந்த டயத்துல நீங்க வந்து ஏதாவது பிஸ்கட் பாக்கெட்டு, சாப்பாடு, இந்த மாதிரி ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுங்க. சில பேரு டாக்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களே என்ன பண்றாங்கன்னா, சில எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு விரட்டுவாங்க. இந்த டயத்துல வந்து வெளில போ அப்படின்ட்டு விரட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் விரட்டி வெளியில எல்லாம் மழையில வந்து நனைய விடாதீங்க. ரொம்ப பாவம். நம்மள மாதிரிதான் அந்த உயிரினங்களும். அதை நம்ம கொஞ்சம் வந்து சேஃப்டியா பாத்துக்கணும். ஆடு மாடா இருந்தாலும் சரி, அதையும் நீங்க வந்து அதுக்கு தேவையான உணவுகள்லாம் கொஞ்சம் மழை விட்ட நேரத்திலேயே அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் அதுங்களையும் சேஃப்டியா வச்சுங்க. நம்மள மாதிரிதான் அந்த உயிர்களும். அந்த உயிரெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். நாங்களும் ஒரு வழியா எங்க காலேஜை நெருங்கிட்டு இருக்கோம். பாருங்க இந்த லைன்லாம் எப்படி இருக்குன்னு. நேச்சர் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா இந்த மழையில. மழை அதிகமா பெஞ்சாலும் நமக்கு சரிபட்டு வர மாட்டேது. மழையே இல்லைன்னாலும் நமக்கு இதா இருக்கும். மழையில கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, நனைஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கறாங்க நிறைய பேர். பூம்புகார் ஆர்ச், பூம்புகார் நுழைவாயில் பாருங்க. ஒரு வழியா நாங்க நுழைவாயிலுக்கு வந்தாச்சு. கல்லூரியை நோக்கி போயிட்டு இருக்கோம். மழை இருந்துகிட்டே இருக்கும். அதிக அளவுல மழை இருக்கும். ரெய்னி சீசன்லாம் பொதுவா வந்து மற்ற இடங்களை விட பாத்தீங்கன்னா கடற்கரை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல மழை பொழிவுங்கிறது இருக்கும். மாடு எல்லாம் நனைஞ்சிட்டே நிக்குது பாவம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, நம்ம கரிகால் சோழன் தோரணவாயில் தாண்டி போயிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து நீங்க ஒண்ணு இப்ப பாக்கலாம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்த பார்க்க போறீங்க. பாருங்க, இது என்ன இடம்? காவேரி கடைமடை பகுதி. அதாவது எங்கேயோ தொடங்குற காவேரி ஆறு இங்க வந்து கலக்குது நம்ம பூம்புகார்ல. பாருங்க ரெண்டு பக்கமும் எவ்வளவு அழகா புளிய மரம் வச்சு வளர்த்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய அந்த காலத்து இதெல்லாம் அவ்வளோ பழமையான மரங்கள். இது அரசர்கள் காலத்துல வச்ச மரங்கள். இதெல்லாம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ஒவ்வொரு மரமும். ஒரு வழியா நாமளும் நம்ம காலேஜ் நெருங்க போறோம். பரவாயில்ல, எங்க காலேஜ் கிட்ட எல்லாம் லைட்டா தூறல் இருக்கு. இந்த மரங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் மழை தெரியாம இருக்கு. இதுதான் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கு உட்பட்ட பூம்புகார் கல்லூரி, எங்க காலேஜ். ஒரு வழியா நாங்க எங்க காலேஜுக்குள்ள வந்துட்டோம். எங்க காலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. என் காலேஜ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எங்க காலேஜ். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க காலேஜ். வெல் டெவலப்டு காலேஜ் அப்படின்னு சொன்னா அது எங்க காலேஜ் தான். ஏன்னா அவங்களுக்கு அவங்க காலேஜ் வந்து பெஸ்டா தோணும். அப்படி பாக்குறப்ப நாங்க வந்து விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால எங்க காலேஜ் தி பெஸ்ட் காலேஜ். பாருங்க எங்க காலேஜோட அந்த எழில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வெறும் மரங்கள் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெயில் நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில நாங்க காலேஜ் விட்டு வெளியில போறப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு அனல்ல நாங்க வெளியில போற மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏசிக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், அந்த ஊட்டி கொடைக்கானல்ல உள்ள
அந்த கிளைமேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் எங்க காலேஜ்ல இருக்கிற வரைக்கும். அந்த காலத்திலேயே வந்து அப்ப இருந்த பிரின்சிபல் சார் வந்து நிறைய மரங்களை அவங்க வந்து நட்டு பயிர் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய பெரிய மரங்களா கட்டி அணைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய மரங்கள் அடர்ந்த ஒரு காடாதான் எங்க காலேஜ் இருக்கு. செம்மையா இருக்கு எங்க காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து சேஃபா இருங்க. தேங்க்யூ. இன்னொரு காணொளியில நம்ம எல்லாருமே சந்திப்போம். பாய், டேக் கேர்.